பீனிக்ஸ் பறவை இந்த தேமுதிக. இதுக்கு அழிவே கிடையாது. கடைகோடியில ஒரு தொண்டர்கள் இருக்கும் வரை, ஒரு விசுவாசமான ஒரு தொண்டர்கள் இருக்கும் வரை தேமுதிகவை தொட்டு கூட யாராலும் பார்க்க முடியாது என்பதை உங்கள் அண்ணியாக நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் இல்ல எப்படிதான் இந்த மாநாடு நடக்க போகுதுன்னு பார்ப்போம், கூட்டம் வராது என்று பேசினவங்க அத்தனை பேர் வாயையும் மூடிய என்னுடைய தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராணுவத்தில் எப்படி இருக்கணும், ஒரு தாய்நாடு மேல பற்று கொண்டவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு எங்கு போனாலும் என்னை பார்த்து எல்லா காவல்துறையினர், ராணுவத்தினர், இன்னைக்கு ஃப்ளைட்ல நான் போகும்போது எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுவாங்க. மேடம் குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க. நன்றிங்க. நாங்க இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு இந்த வேலையில இருக்கோம்னா எங்களுக்கு முன்மாதிரி ரோல் மாடல் கேப்டன் தான், கேப்டன் தான், கேப்டன் தான் என்று அத்தனை பேரும் என்கிட்ட சொல்லுவாங்க. கேப்டன் வல்லரசுல என்ன சொல்வார், நான் காந்தியாக இருப்பதும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதும் நீங்கள் நடந்து கொள்வதில் இருக்கிறது சொன்னாரா இல்லையா தலைவர்? கலைஞர் வந்து எம்ஜிஆரை பார்த்து கேட்டால் நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு. இப்போ அந்த வார்த்தையை தான் நீங்கள் விஜயை பார்த்து கேட்டுருக்கீங்க. நாங்கள் கேட்கலைங்க, அவங்க எங்களை பற்றி தாக்குனாங்க. நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் விஜய் வந்து நாங்களாம் திட்டலை, நாங்கள் அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும்போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணால் எப்படி முடியும்? எங்கள் தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தார், எல்லா இடங்களுக்கும் போனார், வச்சார். அவர் போனாரா? அவர் போகிறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட். 41 பேரை இறந்ததை அங்கே கூப்பிட்டு, சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில் வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் ரெடி, அருமை என்ன எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்குவாரான்னு திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் இதை பற்றி கேட்குறேன். அவர் கேட்குறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்கிற கேளுங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமாக கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமாக கேட்பாங்க. ஒரு கட்சியில் சேர்த்துக்கிற இவர் கட்சியில் இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு, முதலமைச்சராக இருந்தார். இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்றைக்கி இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆகிட்டார். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட பின்னால் இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பாதிக்க விடுறாரு. நான் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகமெல்லாம் வேண்டாம். ஏன்னா மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. இப்போது இருக்கின்ற நிலை டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அண்ணா திமுக அவர் கூறுவதைப் போல நிலை இல்லை. ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற புரட்சித் தலைவர் படம் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படம் இல்லை. அப்படி என்றால் யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார்? இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். இவர் எப்படி முதலமைச்சரானார் என்பதும் நமக்கு தெரியும், எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாடு தெரியும். அப்படி இருக்கையில் இவரை பற்றி பேசுவதற்கு அவரை பொறுத்தவரையும் அதற்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பூனை கண்ணை கட்டி உலகமே இருந்து சொன்ன அது மாதிரிதான், அந்த மாதிரி கதையில தான் இப்ப தாவேக்கா இருக்கு. சும்மா இப்படி சொன்னதுனால அது பயங்கர கெட்டிக்காரஞ்சில் ஊருக்குள்ள பேச நினைக்கிறாங்க. உங்களுடைய மண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி தெரிஞ்சு போகும். யாருக்கு போட்டி, யார் ஜெயிக்க போறா, யார் ஆள போறாங்க, யாரு கீழே விழ போறா, குப்புற விழ போறாங்க எல்லாம் தேர்தல் முடிவு காட்டிடும். நீங்க அண்ணா திமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் ஒரு பலம் பொருந்திய கூட்டணி, எதிர்த்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, இதுதான் களத்தில் நின்று களமாடும். மற்றவையெல்லாம் செதறி ஓடும். இதை தாண்டி எங்களால் தான் வெற்றி என்று கூட்டணி முடிவெடுக்காமல் இன்னொரு 5 மாதம் கழிச்சு கூட முடிவெடுக்கலாம். சில பேர் 5-6 மாதம் கழிச்சு கூட முடிவெடுத்து சொல்லலாம். அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னா யானை மேல உட்காந்து போனவனே நான் தான் ராஜான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா யானை துதுக்கிட்டு லேசா அடி தட்டி பிடிச்சுன்னா போறவங்களுக்கு தெரியாம சில பேர் போயிடுவாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டாதீங்க. சரி, பிஜேபி பாராளுமன்றத்தில் பிஜேபி வரணும், நீங்க எனக்கு போடல. சரி, நான் கேட்கிறேன், நான் பிஜேபியின் பி டீம். நாங்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா, இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? இந்த கேள்வியை இந்தியாவில் எழுப்பின ஒரே மகன் நான் தான். நான் பிஜேபியின் பி டீம். 6 விழுக்காடு 1/4 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு எவ்வளோ பேரம் பேசுகிறேன்.
8.5 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன். நீ எவ்வளோ பேசியிருப்பேன்? பல நூறு கோடி, தெருக்கோடி கூட நிற்கிறவன் கோடி வேணாம். காலச்சூழல் கட்சியில் ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. அதுக்கு ஜிகே மணி இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எங்கள் ஐயாவுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் ஒரு வருத்தம் ஏற்பட்டது, இப்படி பிரிவினை ஏற்பட்டிருக்குன்னா இதுக்கு ஜிகே மணி தான் பிளவுக்கு காரணம்னு சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியும். கைக்கூலின்னு சொல்கிறது, இன்னும் பூசாரி எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி, நான் ஐயாவையும் மருத்துவர் அன்புமணியும் பிரிக்கிறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்குமா? ஒன்றா இணைக்கிறதுக்கு உண்டான முயற்சி 5 மாதமாக மேற்கொண்டேன். அது நடக்கலைங்கிற வருத்தம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. சரி, மருத்துவர் அன்புமணி அப்பா வந்து பார்த்து 2 பேரும் ஒன்றா இணக்கமாக இருக்கலான்னு சொன்னால் ஜிகே மணி தடையாக இருப்பேனா? ஒற்றுமை தான் விரும்பணும், தவிர பிரிவினை இந்த ஜிகே மணி எப்போ விரும்ப மாட்டான். அதுக்காக எதாவது கைக்கூலிகள் சொல்கிறது, மோசமாக சொல்கிறது, ஏதாவது செய்திகள் வரும், இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அந்த கனத்த இதயம்னு சொல்கிறாங்கல்ல, கனத்த இதயத்தோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.